ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமः. ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நம் வாழ்கிற காலத்தில் தினந்தோறும் நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ பகவத்கீதை, ராமாயணம், தேவாரம், திருவாசகம், உங்களால் என்ன முடியுமோ அந்த புத்தகத்தை எடுத்து நாம் படித்து தெரிஞ்சுக்கணும். அதில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லைங்க. படிக்க 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 இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு பகவான் அதை உணர்த்துவார், தெரியப்படுத்துவார். அப்போ தான் நாம் பிறருக்கும் அந்த விஷயத்தை நல்ல விஷயமாக நாம் சொல்லலாம், பகிர்ந்துக்கலாம். ஸோ அந்த வரிசையில் நான் என்னுடைய பகவத்கீதை படிக்கும்போது ஒரு விஷயத்தை என் கண்ண பெருமான் எனக்கு தெரியப்படுத்துகிறார். என்னென்னா, அர்ஜுனன் அந்த யுத்த ஸ்தலம், அந்த மகாபாரத யுத்த ஸ்தலத்தில் கடுமையான யுத்தம், பெரிய யுத்தம், பெரிய யுத்தம். அந்த யுத்த நேரத்தில் அர்ஜுனன் கிருஷ்ண பெருமான் கிட்ட கேட்கிறார், உன் மனதில் இடம் பிடிக்க நான் என்ன பண்ணணும்? எனக்கு எப்பவுமே நீ உறுதுணையாக இருக்கணும், எப்பவுமே நீ எனக்கு என் மனதில் நிரசு இருக்கணும், நான் கூப்பிட்ட போதெல்லாம் நீ என் கூட வந்து நீ எனக்காக வந்து நிற்கணும் அதை சொல்லி அர்ஜுனர் கண்ண பெருமான் கிட்ட கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா, நீ எதுவும் பண்ண வேண்டாம், உன் வேலையை நீ செய். ஆனால் 24 மணி நேரமும் என்னுடைய நாமத்தை உன்னோட மனதில் ஜபிச்சு கொண்டே இரு. அதுக்காக உன் வேலையை விட்டோ இல்லை காட்டுக்குள்ளே போய் தியானத்தில் உட்காரதோ இதெல்லாம் எதுவும் வேண்டாம். உன் வேலைகளை நீ செய். அது செய்யும் போதே ஒரு ஓரத்தில் என்னை நினைச்சு கொண்டே இரு. 24 மணி நேரமும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும்னு சொல்றார். அதுதான் மக்களுக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, வாழ்ற நாட்கள்லாம் நினைக்காம கடைசியில மரண நாட்கள் என்ன ரொம்ப கடுமையான நாட்கள். அந்த நாட்கள்ல கடைசியில என்னை நினைக்கும் போது நான் எப்படி வருவேன்? வாழ்ற நாட்களை என்ன நினைச்சியா? வாழ்ற நாட்கள்ல என்ன நினைச்சியா? அப்ப எப்படி நான் கடைசி காலத்துல நீ கூப்பிட்ட நான் வருவேன்? வாழ்ற வாழ்க்கையெல்லாம் என்ன நினை, கடைசியில உனக்காக நான் நிற்பேன்னு சொல்லி பகவத்கீதையில சொல்லப்படுதுங்க. அதுதாங்க நமக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் இறைவனே நம் மனதில், நம்மளோட மனதிலையும் நம்மளுடைய அந்த மைண்ட் செட், இப்போ சொன்ன போனால் இங்கிலீஷ் மைண்ட் செட்டில் எப்பவுமே தெய்வத்தை நமக்கு பிடிச்ச என்ன இறைவனா இந்த பரவாயில்லைங்க, சிவமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்ண பெருமானா இருந்தாலும் பரவாயில்ல, முருகரை பிடிக்குமா, இல்லை அம்பாவை பிடிக்குமா, ஆஞ்சநேயரை பிடிக்குமா, என்ன சுவாமி பிடிக்குமோ அவங்களுடைய நாமங்களை, பிறகு நம்ம குலசாமி பிடிக்குமா, எதுவுமே இல்லையாடா, அம்மா பிடிக்குமா, பெத்த தாய், இதை விட தெய்வம் என்ன இருக்கு? அந்த மாதிரி நமக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அது தாய் தந்தையோடைய அந்த நாமங்கள் நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா எப்படி நம்ம வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு யாரும் சொல்லலை. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் காலை எந்திப்பேன், படைக்க அறையிலேயே நமச்சிவாய் என்று என் உடலும் சதையும் எலும்பும் ரத்தமும் எல்லாம் என் சிவமே, என் இதயமும் என் சிவமேன்னு சொல்லிட்டு என் இதயம் சிவலிங்கத்துக்கு நான் அபிஷேகம் பண்ணிட்டு தான் நான் எந்திப்பேன். இது என்னோட வழக்கம். நான் உட்காந்தா நின்னா எப்போவுமே யார் என்கிட்ட பேசினாலும், யார் எனக்கு எந்த வேலை சொன்னாலும் அந்த வேலை பாட்டுக்கு வேலை போயிட்டு இருக்கோம். ஆனால் மனசுக்குள்ள சிவபெருமானே நமச்சிவாய என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கும் என்னுடைய மனசில். இந்த நாமங்கள் போயிட்டே இருக்கும், சொல்லிக்கொண்டே இருப்பேன் மனசுக்குள்ள. ஏன்னா இது யாருக்குமே தெரியாது. ஆனால் சில பேர் கேட்பீங்க, அம்மா சிவத்தை கும்பிடுறீங்க, ஆனால் எல்லா சுவாமியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே அம்மா, எல்லா சுவாமியும் சிவத்துக்குள்ளே தாங்க அடக்கம். உலகமே யார்? அம்மையப்பன் தானே, அர்த்தநாரீஸ்வரர் தானே, இல்லைங்களா? எல்லா இறைவனும் சிவத்துக்குள்ளதான் அடக்கும். அதனால தான் நான் சொல்றது, உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த சாமி நாமங்களை நம்ம சொல்லிட்டே இருங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னா யாருமே மனித குலத்தில் வருவாங்க, தெய்வம் அனுப்பிச்சதான் வருவாங்க. மற்றபடி யாருமே இங்கே உதவி பண்ணுறதுக்கோ நம்மளுடைய மனக்கவலையை கேட்கறதுக்கு இங்கே யாருமே ஆள் கிடையாது. ஆனால் இதுவே நாமங்களை சொல்லிட்டே இருங்களேன். நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் பகவான் நமக்காக நிற்பார். அதனால தான் பாருங்க, கண்ண பெருமான் அர்ஜுனனுக்கு சொல்றார், 24 மணி நேரமும் என்னுடைய நாமங்களை நீ ஸ்மரணை பண்ணிட்டே இருப்பா அர்ஜுனா. யுத்த காலத்துல நீ யுத்தம் செய். ஏன்னா யுத்தம் என்பது உனக்கு ஒரு வீரனாய் அந்த இடத்துல உனக்கு பகவான் நிப்பாட்டிருக்கிறாரு. மகாபாரத காலத்துல அர்ஜுனுடைய அந்த பங்களிப்பு ரொம்ப ரொம்ப விசேஷம், இல்லைங்களா? மகாபாரத யுத்தம் சும்மாவா? அந்த மாதிரி நீ 24 மணி நேரமும் கண்ண பெருமான
அந்த நாமங்கள் ஜபிச்சு கொண்டே இருப்பா. எப்பொழுதும் உன் கூட தான் நான் இருப்பேன். ஆனால் உன் பணியை நீ செய். அதுக்காக உன்னோட பணியை விட்டு என்னோட நாமங்களை சொல்லி நான் உன்னை கேட்கல. மனசுக்குள்ளே எப்போவுமே அந்த பிரார்த்தனையாவது இருக்கட்டும். ஆனால் எப்பொழுது உனக்காக நான் நிற்பேன்னு சொல்லும்போது அர்ஜுனன் சரி பகவானே நீ சொன்னபடி ஆகட்டும் சொல்லி அந்த மகாபாரத யுத்தமானது அவ்வளோ வெற்றியாக முடிஞ்சதுங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இந்த பக்தியும் உண்மையான அந்த கிருஷ்ணனை நாமங்கள் ஜபிச்சது அந்த விஷயங்கள் தாங்க அவங்கள காப்பாற்றப்பட்டது. மகாபாரத யுத்தம் ஜெயிக்கப்பட்டது இல்லைங்களா? சாதாரண யுத்தமாக அதே மாதிரி தான் நமக்கும் அதே தான். பகவத்கீதையில் நான் இன்னைக்கு படித்தது இதுதாங்க. 24 மணி நேரமும் பகவானை ஜபிச்சு கொண்டே இருங்க. கடைசி காலத்தில் அப்பவும் உன் கை நான் கைவிட மாட்டேன்னு என்ன? கடைசி காலத்தில் எப்படியும் நம்ம சுவாமிகிட்ட தான் போக போகிறோமா? பகவான் வந்தால் என்ன வராக்காட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. வாழ்கிற காலத்தை எப்படி பகவான் ரொம்ப முக்கியமோ வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் சொர்க்கவாசலுக்கு போகிறதுக்கு அது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது. அதனால கடைசி காலத்தில் பகவானுடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்ம சொர்க்கவாசல் போகிற வழி நமக்கு வேணுங்க. அதனால 24 மணி நேரமும் பகவானை பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருங்க. கண்ணபெருமான் சொன்ன மாதிரி இந்த பகவத்கீதையில பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருங்க. நிச்சயமா நமக்கு ஒரு கவலைன்னு வரும்போது, துன்பன் வரும்போது வர விட மாட்டாங்க. அதையும் மீறி நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆபத்தாக வந்தால் அதுக்கும் நமக்காக அந்த தடை எதுவானாலும் அதை நிப்பாட்டி மகளே உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாழ்கிற காலத்தில் யார் தர்மத்தை கடைபிடிச்சி யார் நீதி தர்மம்னு சொல்லி தர்ம காரியங்களை பண்ணி நல் மனதோட நல் எண்ணத்தோட பகவானை ஒருவர் பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே பகவத்கீதையில் சொன்ன மாதிரி இறைவனே நம்ம கூட இருப்பாங்க. இதை விட என்னங்க இல்லைங்களா? அப்போ நான் 24 மணி நேரம் பகவானை மனசில் உங்களுக்கு பிடிச்ச என்ன தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருங்க. நல்காரங்களை பண்ணுங்க. பகவான் எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்க. தர்மம் ஒன்றே நம்மளை காக்கும், நியாயம் ஒன்றே நம்மளை காக்கும், வேறு எதுவும் கிடையாதுங்க. சிவபெருமானையே போற்றி கண்ண பெருமானையே போற்றி பகவத்கீதையே சுவாமி இன்னைக்கு பகவான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த பாடம் உங்களுக்காகவும் சமர்ப்பணம். 24 மணி நேரமும் நம்ம பகவானை நினச்சி கொண்டே இருக்கணும். இறைவா சிவபெருமானையே போற்றி என்பது தாய் தான் எனக்கு எல்லாமே. அதுக்கும் மேலே அம்மையப்புறம் அர்த்தநாதீஸ்வரர் தான் எனக்கு எல்லாமே இல்லைங்களா? பகவானை எப்பவுமே என் மனசு சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க மட்டும்தாங்க. எப்பவுமே நான் நினச்சி கொண்டே இருப்பேன். அதைத்தான் உங்களுக்கும் நான் பட்ட இன்பமும் நீங்களும் பட வேண்டாமா? அனுபவிங்க. சிவபெருமானியை போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் கண்ண பெருமானியை போற்றி சாமியை வெற்றிவேல் முருக தங்கம்மா. நன்றி.